வணக்கம் சொந்தங்களே, இன்றைக்கி பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பால் கொழுக்கட்டை பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கணும். தேவையான அளவு நம்ம மாவு இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூனு தேங்காய் பூ போட்டுக்கலாம். எதுக்குமா தேங்காய் பூ போடுறீங்க? அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இன்னொரு ஸ்பூன் கூட நம்ம தேவையானதுக்கு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். வாசனைக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான வெந்நீர் ஊற்றி நல்லா கிளறிக்கலாம். மாவு பிசைஞ்சாச்சு நல்லா. இப்போ நம்ம இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி நம்ம எடுத்துக்கலாம். தேவையான ஷேப்புக்கு நம்ம எடுத்து உருட்டிக்கலாம். அங்கே பாருங்கள். தேவையான அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ தண்ணி கொதிச்சிச்சு. நம்ம ஒன்று ஒன்றா நம்ம அதில் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சோடனே நல்லா கிண்டி விடணும். வெந்தவுடனே சீனி சேர்த்துக்கலாம். இப்போ கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ தேவையான அளவு நம்ம ஜீனி சேர்த்துக்கலாம். வெந்த அப்புறம் தான் நம்ம சேர்க்கணும். நமக்கு தேவையான என்ன அளவோ அதை நீங்கள் அந்த அளவு போட்டுக்கலாம். சர்க்கரை இப்போ சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றி நல்லா ஒரு கலக்கிடலாம். இன்னொரு 5 நிமிஷத்தில் நம்ம பால் கொழுக்கட்டை ரெடி. இப்போ தேங்காய் பால் ஊற்றி ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கி சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ இறக்கிக்கலாம். சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி. நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுது. நல்லா சூடாக ஆவி பறக்க பறக்க நல்லா சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க பால் கொழுக்கட்டை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.